அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 சனி பெயர்ச்சியால் சில ராசிகள் பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என ஜோதிடம் கூறப்படுகிறது. முக்கியமாக 2026 நாங்கள் கூறும் இந்த ராசிக்காரர்கள் மாபெரும் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இதில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2025 ஆண்டு நிறைவடைந்தவுடன் முக்கியமாக மார்கழி 17 தேதி 2026 புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்கின்றன. குரு, சனி, ராகு, கேது உள்ளிட்ட பல கிரகங்கள் இயக்கம் கண்டிப்பாக மாறுகிறது. 2026 ஆண்டு நடக்கும் கிரக மாற்றத்தினால் 12 ராசிகளுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நேர்மறை மற்றும் எதிர்மறை விஷயங்கள் என பலவற்றையும் கிரக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும். அதில் பாதகம் யாருக்கு, சாதகம் யாருக்கு என ஒரு தனித்துவ ஜோதிட குறிப்பே அடங்கியுள்ளது. அந்த வகையில் முக்கிய கிரகமாக அறியப்படும் சனி பகவானின் நிலை காரணமாக 2026 ஆண்டு சில ராசிகளுக்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. 2026 ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் மீன ராசியில் நுழைந்த சனி பகவான் 2027 ஆண்டு வரை மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். சனி பகவானின் இந்த சஞ்சாரம் சில ராசிகளுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அவர்களுக்கு 2026 ஆண்டு சனி பகவான் கஷ்டம் ஏற்பட போகிறது. முக்கியமாக முதலாவதாக மேசராசி. மேசராசிக்கு விரயச்சனி என்கின்ற நிலை ஏற்படுகிறது. இது ஏழரை சனியின் முதல் சட்டமான விரய சனி ஆரம்பமாகும். இதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு விரய சனி காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக தேவையில்லாத செலவுகள் உயரும். நிதி நிலைமை மோசமாக இருக்கலாம். திடீரென மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த நெருக்கம் குறையும். தேவையற்ற அலசல்களும் தொலைதூர பயணங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் வீட்டில் கெட்ட காரியமும் நடக்க உள்ளது. இதற்கு பரிகாரமாக அனுமனை வழிபட வேண்டும். முக்கியமாக சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது. 2026 ஆண்டு மேஷம் என்பது விரயசனி ஸ்தானத்தில் இருக்கிறார். விரயசனி என்றால் சுப செலவுகளை செய்துவிட்டால் உங்களுக்கு மாபெரும் நல்லது. அனுமன் என்றாலேயே சனி பகவான் சற்று நடுங்குவார். ஆகமையால் அனுமன் வழிபாடு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பாதகமான முடிவாகும். முக்கியமாக அனுமனை மனதில் நினைத்து கொண்டு எங்கள் வீட்டில் 2026 ஆண்டு சற்று மோதமாக இருக்கிறது. ஆகமையால் எங்களை பாதுகாக்க வேண்டும் இறைவா என வடைமாலையும் துளசி மாலையும் முக்கியமாக அவருக்கு சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியினுடைய ஆட்டம் சற்று குறைக்கப்படும். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். 2026 ஆண்டு சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. இது சவாலானதாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிகள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடியக்கூடும். ஆகவேயால் நிதி சம்பந்தப்பட்ட எந்த வேளையிலும் உள்ளே இறங்க வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தோல்வியில் முடியக்கூடும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவினர்களிடமிருந்து பிரச்சனை ஏற்படலாம். உறவினர்களிடமிருந்து தள்ளி இருப்பது நல்லது. மன வருத்தங்கள் ஏற்படலாம். சொத்து பிரச்சனைகளால் மன உளைச்சல் போன்றவை ஏற்படலாம். சனிக்கிழமை உளுந்தம் சாதம் செய்து சனி பகவானுக்கு படைக்க வேண்டும். மேலும் கோவிலில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. முக்கியமாக தீய செயல்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக எதை செய்தாலும் உண்மைக்கு புறம்பான வேலைகளை செய்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய வக்ரபாரை உங்கள் மீது பட்டு கடும் கோபத்திற்கு ஆளாகி ஏற்கனவே உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் சனி பகவான் சற்று அதிகமாக உங்களை வாட்டி வதக்கி எடுத்து விடுவார். எவரிடமும் பிரச்சனைகள் ஈடுபட வேண்டாம். பொறுமையே பெருமை என இருக்க வேண்டும். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆகமையால் நீங்கள் எந்த ஒரு சண்டை சச்சரவோ எது வந்தாலும் அந்த இறைவன் பார்த்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டு அமைதியாக போவது சிறப்பு. ஏனென்றால் இந்த 2026 உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். 2026 ஆண்டு கும்பராசிகளுக்கு பாதச்சனியாக இருக்கிறது. இது நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும்.
வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் தகராறு ஏற்படலாம். பணி இடத்தில் உயரதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லையெனில் வேலை இழப்பு போன்றவற்றை ஏற்படலாம். முதலீட்டில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என ஜோதிடம் குறிப்பிடுகிறது. முக்கியமாக நாங்கள் கூறும் இந்த ராசிகள் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். குறிப்பாக மேச ராசிக்கு விரயச்சனி என்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கும்போது நீங்கள் விரய செலவு ஏதேனும் செய்து விடுவது நல்லது. வீட்டில் எவரேனும் சுப செலவாக அது என்னென்றால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு செலவு ஏற்பட்டுவிடும். ஆகமையால் வீட்டில் இருக்கும் செல்வத்தை சற்று வீடு கட்டுவது, கல்யாணம் செய்வது இந்த மாதிரியான சுப செலவாக மாற்றி கடனாளியாக இருந்தால் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு நிதி அடியும் ஏற்படாது. இது 7.5 சனியின் முதல் சட்டமான விரய சனி ஆகும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சற்று அமைதியாக இருப்பது நல்லது. குறிப்பாக மேசராசியை பொறுத்தவரை எந்த அளவு நல்ல நேரம் இருக்கிறதோ அந்த நேரம் கெட்ட நேரம் இருக்கிறது. திடீரென மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். ஆகமையால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அமைதியை கடைபிடிப்பதே நல்லது. ஏமையால் மனைவியிடமிருந்து பிரியக்கூடிய நிலையில் ஏற்பட இருக்கிறது. சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டமச்சனி நடக்கிறது. இது சவாலானதாக கருதப்படும் ஆண்டாகும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடியக்கூடும். ஆகமையால் எதனை தொட்டாலும் சற்று அமைதியாக இருங்கள். எந்த காரியத்தை தோல்வியில் முடியக்கூடும். ஆகமையால் இந்த ஆண்டு சற்று பொறுமை காத்து எந்த தொழிலும் தொடங்க வேண்டாம். எதிலும் குடும்ப உறவினரிடம் பிரச்சனை ஏற்பட வேண்டாம். காட்டுத் தகராறு, நீதிமன்ற வழக்குகள் எதிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சற்று அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசியை பொறுத்தவரை பாதச்சனி நடக்கிறது. கால்களில் பிரச்சனை ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது வாகனங்களில் சற்று அமைதியாக செல்ல வேண்டும். குடும்ப தகராறு ஏற்பட்டு விடத்தால் அந்த குடும்பத்தில் ஒருவராக அமைதியாக இருந்து செயல்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் அமைதியாக நல்ல அற்புதமாக இருக்கக்கூடும். முக்கியமாக மேசராசி இந்த ஆண்டு மேசராசி மற்றும் அடுத்ததாக மேசராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி, இது எல்லாம் அமைதியான சூழல் ஏற்பட வேண்டும். கும்பம், இந்த 3 ராசிகளும் சனி பகவானுடைய ஆட்டத்தால் மாபெரும் பாதிக்கப்பட போகிறீர்கள். எதை தொட்டாலும் சற்று அமைதியாக இருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.